ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே இந்த சாயப்பா நான் சொல்றதையெல்லாம் முழுசா கேட்டுட்டீனா நாளை விடியலில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்தணும் நான் முடிவெடுத்துட்டேன். அடுத்தவங்க மேல நீ வீசக்கூடிய கற்களை விட அடுத்தவர்களை பார்த்து பேசக்கூட சொற்கள் மீது மிக கவனமா நிதானமாரு. ஏன்னா நீ ஒருத்தவங்களை அடிச்சா கூட நாளடைவில் அதை அவங்க மறந்துடுவாங்க. ஆனா வார்த்தைகளால் குத்தி காயப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டினா அவங்க உயிருள்ள வரைக்கும் அந்த சொற்கள் அவங்கள கொண்டுகிட்டே இருக்கும், மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் எப்பவுமே இந்த தவறை செஞ்சிடாதன்னு சொல்றேன். உனக்கே தெரியும், உன் வாழ்க்கையில எத்தனை பேர் இப்படி உன்னை குத்தி காயப்படுத்தி மனசை ரணகலமா ஆக்கியிருக்காங்க. அதே தவறு நீ செஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிற இந்த பூ உலகத்தில் யாருமே உனக்கு உதவி செய்வாங்க, உனக்கான நல்லதை சொல்லுவாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத. நீதான் எப்போதும் உனக்காக இருக்கணும். அதே நேரத்துல இன்னொன்னையும் சொல்றேன் கேளு. எனக்கானது எல்லாத்தையுமே என்னால செஞ்சுக்க முடியுமான்னு நீ யோசிக்கவோ வருந்தவோ அவசியமில்லை. மனிதனுடைய மனம் எதை உருவாக்க முடியுமோ அதை அவனால கட்டுப்படுத்தவும் முடியும். உன் மனசுல எப்பவுமே உயர்ந்த எண்ணங்களை வச்சுக்கோ. அதே போல நீ ஆசைப்படுறதையெல்லாம் அடைவதற்கு வைராகியமாகவும் உறுதியாகவும் கூட இருந்துவிடு என் செல்லமே. ஒரு உறவை சிதைப்பதற்கு ஆயுதங்கள் எதுவும் அவசியமில்லை. உனக்கு நெருங்கிய உறவுகிட்ட போய் நீ தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன பொய் சொன்னாலே என்னைக்காவது ஒரு நாள் அந்த உறவு உண்மை தெரியும் போது உன்னை விட்டு ஒதுங்கி வெறுத்து போயிடுவாங்க. எப்போதும் எல்லாருக்கிட்டையும் உண்மையவே பேசு. உன்னை தட்டி கொடுப்பவன் நம்பிக்கையை கொடுப்பவன், உன்னை வழி நடத்துபவன் தன்னம்பிக்கையை கொடுப்பவன். எப்போதுமே உன்னை நீயே வழி நடத்திக்கிட்டு உனக்கு நீயே தட்டி கொடுத்துக்கிட்டு தைரியம் சொல்லக்கூடிய ஆளாக நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கணும். உன்னுடைய செயல்கள் தான் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கும். எப்போதுமே எந்த செயலை செஞ்சாலும் புன்னகை உன்னிடமே இருக்கும்படி பார்த்துக்கோ. கவலையை தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியாக இருந்துவிடு என் செல்லமே. மரணம்ங்கிறது கூட இருக்கக்கூடிய மனிதர்களின் உறவுகளை தவிக்க விட்டுட்டு உடலுக்கும் உயிருக்கும் விடுதலை கொடுத்துடுது. அப்படி உன்னை விட்டு பிரிஞ்ச உன் மனசுக்கு பிடிச்ச மனிதர்களை நீ யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட வேணாம். யார் எப்போ யாரை விட்டு போகணும்னு நான் எழுதி இருக்கேனோ அதன்படிதான் எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க எங்க போயிருந்தாலும் உனக்காக வேண்டுதல் செய்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை நினைச்சு நீ வருந்தாதே என் செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். இப்போதே உன்னுடைய இந்த இளமை காலத்துல வாழ்க்கை உனக்கு சரியா புரியாது. ஆனா எல்லாம் இது இப்படி அது அப்படின்னு வாழ்க்கையை முழுசா நீ புரிஞ்சுக்கும் போது உனக்கு எல்லாத்தையும் செயல்படுத்திக்க இளமையும் காலமும் இருக்காது. எப்பவுமே தெளிவாயிரு. இனிப்பான பொய்களை பேசுவதை விட காரமான உண்மை அப்போதைக்கு காரமா இருந்தாலும் அதற்கப்புறம் எப்போதுமே இந்த உலகத்துல நிரந்தரமா ஜெயிச்சு நிற்கும். அதனாலதான் உண்மையவே பேச சொல்றேன். குடும்பங்கிறது ஒரு அழகான குருவிக்கூடு போல. அதை பிரிப்பது சுலபம், ஆனால் இணைப்பது கடினம் என்பதை புரிந்து கொண்டு எப்பவுமே குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கிறதுக்கான வேலைகளை செய். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் என்னதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்திங்கிறதே வரமாட்டேங்குது. இந்த உலகத்தையே கையில கொடுத்தாலும் கூட பேராசை கொண்ட மனிதன் திருப்தி அடையாம மறுபடியும் அது இதுன்னு யோசிச்சு கேட்கக்கூடியவனாக தானே இருக்கா. நீ அப்படி இருக்காம உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச விஷயங்களையும் நினைச்சு திருப்தி பட்டுக்கோ. இளமையில தவறான பல விஷயங்களையும் நீங்க நம்புறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா முதுமையில உண்மையான விஷயங்களை கூட நீங்க சந்தேகிக்கும்படி சூழ்நிலை அமைஞ்சிடும். எப்பவுமே எது சரி எது தவறுங்கிறத சரியா யோசிச்சு திட்டமிட்டு நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்துக்கோ. வியர்வை சிந்தாத எந்த மனிதனும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. எப்பவுமே உழைப்பையும் முயற்சியையும் செய்ய தவறாதே. நீ இழந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ உன் கையில என்ன இருக்குன்னு யோசி. போனது எதுன்னு யோசிக்காம நிலைப்பது எதுன்னு யோசிச்சினா அதன் மூலமாக உன் விருப்பங்களை நிறைவேற்றிக்க முடியும். காயங்களையே யோசிக்காமல் என்ன நடக்கணுமோ அதற்கான காரியத்தை யோசி. காரியங்களை நீ நினைச்சது போல உனக்கு நடத்தி கொடுக்க
இந்த சாயப்பா நான் இருக்கேன். நாளை விடியல் நிச்சயம் உனக்கான அற்புத விடியலாக, வெற்றி விடியலாக உன் வாழ்வில் இருக்க போகுது.